அருள் என்ன ஸ்டேட்டஸை போட்டுட்டு கும்பகோணம் போனார் நீங்க எடுத்து பாருங்க சோசியல் மீடியாவை. வாங்க பஞ்சாயத்தை வச்சுக்கலாம், கணக்கு தீர்த்துறேன். கும்பகோணத்தில் பார்க்கோம், சேலத்தில் போய் நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணணும், தர்ணா பண்ணணும் அப்படின்னு காவல்துறை நினைக்குதா? இதுதான் எங்களுடைய கேள்வி. எனவே காவல்துறை தன்னுடைய கடமையை அவர்கள் செய்யணும். அதை செய்யலைன்னா 99% பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலே இயங்குகிறது. சேலம் அருள் தொடர்ந்து வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார். அதோடு அவருடைய சமூக வலைதளத்தில் மிக மிக அவதூறாக சவால் விடும் வகையில், வன்முறையை தூண்டும் வகையில் தொடர்ந்து பதிவுகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். இது பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். இது இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துவிட்டு எங்கள் தரப்பினர் மீது மட்டும் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது என்பது ஒருதலை பட்சமாக இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு ஆளும் கட்சியினுடைய தூண்டுதல் பேரில்தான் அருள் அவர்களும் திரு ஜி.கே. மணி அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்ன அந்த குற்றச்சாட்டு என்பது உண்மையாகக்கூடிய வகையில் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காவல்துறை மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து சொல்லுங்கள், முறையான விசாரணை இருதரப்பிலும் நடத்தப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நான் நடத்துவேன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நேற்றைய தினம் அருள் தொடர்ந்து பல்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காவல் உயர்துறை அதிகாரிகளிடம் இதை முறையாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும். ஏன்னா 99% பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலே இயங்குகிறது. போகின்ற இடங்களெல்லாம் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு மக்கள் பெரும் திரள், மக்கள் ஒரு ஓரணியில் நின்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் உருவாக்கி வருகிறார். ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை திசை திருப்புவதற்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சியை ஆளும் கட்சி காவல்துறையின் மூலமாக செய்வதாக தான் இந்த செயல்கள் இருக்கிறது. எனவே இதை நிறுத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் கடுமையான போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம். மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பு இல்லைன்ற குற்றச்சாட்டு இது ஒரு சதி திட்டம் அப்படின்ற மாதிரி அவரும் புகார் தெரிவிச்சிருக்கிறாரு. அதை எப்படி பார்த்து, அதாவது யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு காவல்துறை விரும்புவதை கொடுத்துக்கிட்டோம், அதிலெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த பாதுகாப்பு கொடுக்க தகுதி உள்ள ஆளாக அருள்ங்கிறது தான் பார்க்கணும். அன்னைக்கு அந்த பாக்கு காய வைக்கிற இடத்துல 2 போலீஸார், அண்ணன் சதாசிவன் எனக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினர், மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வந்திருக்கிறார், அவருக்கு தெரியும் அங்கே நடந்தது என்ன. தேவையில்லாதது அந்த ராஜேஷ் அவருடைய இடத்துல கொண்டு போய் நிறுத்தினது தான் முதல் பிரச்சனை. 20 காரோட போகிறாரு, 20 காரோட போய் வெளியூர்லேருந்து ஆளை அழைச்சிட்டு வந்து அந்த ஊரில் போய் அந்த ராஜேஷை தனியாக வந்து கேட்குறான், ஏமா இந்த களத்தில் நிறுத்துறீங்க, ஒதுக்கி நிறுத்துங்கன்னு கேட்குறாரு. அங்கே ஆரம்பித்தது தான் இந்த பிரச்சனை. எனவே அருள் காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதற்கு தகுதி இல்லாதவர், அவருக்கு வழங்க வேண்டிய தேவையில்லை. அவர் காவல்துறை என்ற பாதுகாப்பை தனக்கு வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அதை செய்வதற்காக அதை பயன்படுத்துகிறார். நாங்கள் அந்த விஷயத்துக்கெல்லாம் வரல. ஏங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சிங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா விஷயம் என்னென்னா, அருள் என்ன ஸ்டேட்டஸை போட்டுட்டு கும்பகோணம் போனார் நீங்கள் எடுத்து பாருங்கள் சோசியல் மீடியாவை. வாங்க பஞ்சாயத்தை வச்சுக்கலாம், கணக்கு தீர்த்துறேன். கும்பகோணத்தில் பார்க்கோம், இதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சோசியல் மீடியாவில் சமூக வலைதளத்தில் பதிவு செய்ய வேண்டிய விஷயம். அப்படி இருக்கின்ற பொழுது வன்முறையை தூண்டக்கூடிய காரியத்தை யார் முதலில் செய்கிறார்களோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். 2 எஃப்ஐஆர் போட்டிங்க, இன்றைக்கி அருள் ஊர் சுற்றிட்டு இருக்கார், அவர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? இதுவா காவல்துறை நடவடிக்கை? இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், காவல்துறை நேர்மையாக நடுநிலையோடு நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்கள் தரப்பில் கைது பண்ணியிருக்கீங்க, அவங்க தரப்பில் கைது பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய குற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2 பக்கமும் குண்டார் சட்டு போடுங்க. ஆனால் எங்கள் மீது மட்டும் போடுவதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்வது என்பது இது கண்டிக்கத்தக்கது. இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய முறையீடு. கண்டிப்பாக தான் வெளிப்படையாக தெரியுது சார். என்னென்னா சார், நீங்கள் 2 சம்பவத்தையும் பார்க்குறீங்க. ஒரே கேஸின் கவுண்டர் லீகலாக பாருங்கள். கேஸின் கவுண்டரை விசாரிக்கணும்னா ஒரே போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கணும்.
சார்ஜ் ஷீட் போட்டால் ஒரே கோர்ட்டில் ஒரே நீதிபதி 2 கேஸையும் விசாரிக்கணும். இப்போ கேஸின் கவுண்டர்னா ஒரு சம்பவத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் கேஸின் கவுண்டர். அப்படி இருக்கும்பொழுது 2 குற்றவாளிகளையும் கைது செய்து காவல் விசாரணை செய்து அவங்கள கஸ்டடியில் எடுத்து 2 தரப்பையும் விசாரித்தால் மட்டும்தான் அந்த குற்ற நிகழ்வுக்கான அந்த தூண்டுதல் யார், காரணம் யார், இன்ஸ்டிகேஷன் எதனால் வந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்போது 2 பக்கமும் எஃப்ஐஆரை போட்டுட்டு அந்த எஃப்ஐஆர் அவங்க மேலே போட்டதை கூட எப்படி போட்டாங்க, மிகப்பெரிய போராட்டம் அண்ணன் சதாசிவம், கணேஷ் மற்றும் வெங்கடேசன் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் அங்கே பெரிய தர்ணா பண்ணி எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு அந்த எஃப்ஐஆரை போட்டாங்க. இப்போ இன்றைக்கி அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சேலத்தில் போய் நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணணும், தர்ணா பண்ணணும் அப்படின்னு காவல்துறை நினைக்குதா? இதுதான் எங்களுடைய கேள்வி. எனவே காவல்துறை தன்னுடைய கடமையை அவர்கள் செய்யணும். அதை செய்யலைன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக ஜனநாயக வழியில் எங்களுடைய போராட்டம் மிகப்பெரியதாக இருக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த ராஜேஷ் அவர் உடல் ஊனமுற்றவர், அவர் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். அவருக்கு நாங்கள் நேஷ்னல் ஃபிசிக்கலி சேலஞ்சு கமிஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி காவல்துறையிடம் விசாரணை நடத்துவதற்கான அறிக்கையை அவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த வழக்கில் பாரபட்சமாக விசாரணை மேற்கொண்டால் அது டிஎஸ்பியாக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், அல்லது ஏடிஎஸ்பியாக இருக்கட்டும், அல்லது எஸ்பியாக இருக்கட்டும், எல்லோருமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுவேன். இந்த மாதிரி குண்டர் சட்டத்தில் போகிறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதை நிறுத்துங்கன்னா குண்டர் சட்டம் போடுவேன். இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நியாயமாக இல்லை. நீங்கள் ஒரு சிறப்பு புலனாய்வு விசாரணை அதிகாரியை நியமித்து அவங்கள்ட்ட எல்லா கேஸையும் கொடுங்க. இந்த 4 வழக்கையும் ஒரே ஒரு ஐஓட்டை கொடுங்க, அவர் விசாரிக்கட்டும். அதற்கு பிறகு நான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் 2 வழக்கில் மட்டும் விசாரணை பண்ணிட்டு 2 வழக்கில் பண்ணாமல் இருக்கிறது என்பது பாரபட்சமானது. அதுதான் எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.